நமஸ்தே. இன்னைக்கு நம்ம ரவிமா லாங்குவேஜ் அகாடமில விஷாரத் பூர்வாத் பேப்பர் 3யோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அண்ட் எக்ஸாம் போர்ஷன்ஸ் என்னென்ன, அதுக்கு நீங்க என்னென்னலாம் படிக்கணுன்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க எழுத போற பிப்ரவரி 2026 விஷாரத் பூர்வாத் எக்ஸாம்க்கான மாடல் இது. இதுக்கு முன்னாடி விஷாரத் பூர்வாத் 1, 2 அதெல்லாம் போட்டிருக்கோம். நீங்க அதையும் கோ த்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஸ்ரீ ரமணா மாடல் கொஸ்டின் பேப்பர் பிப்ரவரி 2026. இதுல பாத்தீங்கன்னா பீன் போட்டிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு 2 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும், A and B. ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ இது வரைக்கும் நான் ப்ரிப்பேரே பண்ணலை, இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன்றவங்க இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணி கூட படிக்கலாம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் பேப்பருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க. 100 மார்க்ஸில் 3 ஹவர்ஸ்க்கு இந்த எக்ஸாம் வில் பி தேர். ஓகேவா? எக்ஸாம் 3 ஹவர்ஸ்க்கு இருக்கும். தெரியும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தமிழ் பேப்பராக இருக்க போகுது. அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் தமிழ் பேப்பர். ஓகேவா? தமிழ்நாடுல இது தமிழ் பேப்பர் தான். தமிழ்நாடு, சென்னை பொறுத்த வரைக்கும் இது தமிழ் பேப்பர். சரியா? இதுல இது குறிப்புகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. மதிப்பெண் சமம். ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கும் மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுக்குமாக மொத்தம் 5 வினாக்களுக்கு விடை தருக. அதாவது மதிப்பெண் சமம்னு சொல்லிட்டாங்க. 5 வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ யூ ஆர் கோயிங் டு ரைட் 5 கொஸ்டின்ஸ் டுகெதர். அதுல இருந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு தெரியும்ன்றதை செலக்ட் பண்ணி எழுதணும். இதுல 2 பிரிவு இருக்கும். விடை ஒவ்வொன்றும் 3 பக்கங்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். மினிமம் 3 pages, மேக்ஸிமம் 3 pages தான். சரியா? 2 to 3 pages உங்களோட ஆன்சர் ஒரு கொஸ்டினுக்கு இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் 20 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகேவா? மொத்தம் 2 பிரிவு கொடுத்திருக்காங்க. ஒரு பிரிவுல 2 வினாவுக்கும் இன்னொரு பிரிவுல 3 வினாவுக்கும் ஆன்சர் பண்ணணும். இப்ப பிரிவு 1ல இருந்து நீங்க 2 செலக்ட் பண்றீங்க, 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதுறீங்கன்னா பிரிவு 2ல இருந்து 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? அதே பிரிவு 1ல 3 கொஸ்டின் செலக்ட் பண்றீங்கன்னா பிரிவு 2ல 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். ஓகே? ஸோ இப்ப பிரிவு 1ல பாத்தீங்கன்னா தம்பியர் என்னும் தயாரிப்பில் ஆசிரியர் எவ்வாறெல்லாம் இலக்கியம் காட்டும் தம்பியரின் சிறப்புகளை கூறுகிறார். இது முதல் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது கொஸ்டின், இலக்கிய கனிகள் எனும் தலைப்பின் கீழ் ஆசிரியர் என்ன என்ன கருத்துக்களை கூறியுள்ளார். இந்த எல்லாம் இன்பமயம் என்னும் பாடத்தில் உள்ள கருத்துக்களை விளக்கி எழுதுக. திலகவதியாரின் வாழ்க்கை குறிப்பினை ஆசிரியர் எவ்வாறு விளக்கியுள்ளார். இந்த 4 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இந்த 4ல உங்களுக்கு 2 நல்லா தெரியுமா இல்ல 3 நல்லா தெரியுமா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? இப்போ இதுல நீங்க 2 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பிரிவு 2ல 3 செலக்ட் பண்ணணும். இப்போ இதுல 3 நீங்க எழுதிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பிரிவு 2ல 2 மட்டும் எழுதினா போதும். பிரிவு 2ல 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா எவையேனும் 4ற்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. அதாவது 5th கொஸ்டின்ல அதுக்கு கீழே 5 கொஸ்டின் இருக்கு. இதுல இருந்து நீங்க ஏதாவது 2யோ 3யோ செலக்ட் பண்ணி எழுதக்கூடாது. இதுக்கு அடுத்தும் உங்களுக்கு 5th அப்புறமும் 6th 7th கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த 5th அதுக்கு கீழே 5 கொஸ்டின் இருக்கு. இந்த நீங்க 5th செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த 5யும் எழுதிட்டு அப்புறமா தான் நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போக முடியும். சரிதா? இப்ப இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக ERC. இப்ப நீங்க ஹிந்தி பேப்பர்ல வியாக்கியா அதெல்லாம் எழுதுறீங்க இல்லையா, அது மாதிரி. ஓகேவா? ஸோ சந்தர்ப்ப சகித் வியாக்கியா எழுதுறீங்கல்ல, அது மாதிரி. தேரா மன்னா சுப்புடைவேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப பல்லுரு புகந்தேன் தீர்ந்தோன் அன்றியும் வாயிற் கடைமண்ணி நடுங்க. இது எதுல இருந்து கொடுத்திருக்காங்க என்ன அந்த டீட்டெயில் அது எல்லாத்தையுமே நீங்க எழுதணும். ஸோ இந்த 5க்குமே நீங்க எழுதினாதான் உங்களுக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்ஸ். புரியுதா? ஸோ இப்போ நீங்க இந்த 5th ஒன் நீங்க எழுதணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஓகே? ஸோ அதுக்கடுத்து 6, 7, 8. ஸோ உங்களுக்கு பார்ட் 2ல 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 5, 6, 7, 8. சரியா? ஸோ இப்போ நீங்க 5 செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 5ல இருக்கிற 4 கொஸ்டினையும் நீங்க எழுதணும், 5 கொஸ்டினையும் நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் பார்ட்ல 3 கொஸ்டின் எழுத போறீங்கன்னா இதுல இருந்து ஏதாவது 2 செலக்ட் பண்ணணும். இல்ல செகண்ட் பார்ட்ல நீங்க ஒரு கொஸ்டின் தான் 2 கொஸ்டின் தான் எழுதுறீங்க அப்படின்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினை செலக்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அந்த 5th கொஸ்டின் எழுதுறது கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த 6, 7, 8லயே ஏதாவது 2யோ இல்ல 3யோ நீங்க செலக்ட் பண்ணி எழுதுறது நல்லது. சரியா? இதுல கொடுத்திருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். எக்ஸ்ட்ராவா இந்த சருகு பாடலின் கருத்துக்கள் யாவை முக்குடர் பள்ளு தொகுத்து எழுதுக. இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது போக இந்த கொடுத்திருக்கிற இந்த பாரத சமுதாயம் எனும் கவிதையில் பாரதியார் நம் பாரதத்தின் பெருமையை எவ்வாறு வர்ணிக்கிறார்
எழுதுறார் அந்த கொஸ்டின். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பாண்டியன் சபையில் விளக்குரைத்த நிகழ்வை எழுதுக. குற்றால குறவஞ்சியில் சிங்கன் சிங்கின் உரையாடலை தொகுத்து எழுதுக. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அது போகவும் இந்த எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்கிற கொஸ்டினையும் இப்போ மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். சரியா? தன்யவாத். இப்போ இது வந்து உங்களுக்கு தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் அடுத்து இருக்கிறவங்க, அதாவது தமிழ்நாடு சென்னையில இருக்கிறவங்களுக்கான விஷாரத் பூர்வாத்து தேர்ட் பேப்பர் தமிழ் பேப்பர், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் பேப்பர் தான். 100 மார்க்ஸ்க்கும் நீங்க தமிழ் தான் எழுத போறீங்க. இப்படிதான் உங்களோட பேப்பர் இருக்கும். இது இல்லாம ஈஸி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸி தமிழ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பேப்பர் நான் அப்புறமா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இது வந்து ஹார்ட் பேப்பர் செலக்ட் பண்ணவங்களுக்காக. ஓகே, ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாம். டூ யுவர் எக்ஸாம் வெரி வெல். நல்லா படிச்சுட்டு போங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப ஓவரா டைம் எடுத்து எழுதாம கடகடன் ஃபாஸ்டா ஃபினிஷ் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங்க்கு பெனிஃபிட்டா இருக்கும். धन्यवाद।